அண்ணாதுரை அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது கலைஞர் அவர்களின் குடும்ப கட்சியாகவே மாறிவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு, பொன்முடி மற்றும் KKS ராமச்சந்திரன் இவர்களது மகன்களும் தற்பொழுது MP தேர்தலில் களமிறங்குவது ஒட்டுமொத்த திமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கும் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதே இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் MLAக்கள் மற்றும் அவர்களது மகன்களே வாரிசு அடிப்படையில் மீண்டும் அவர்கள் அமைச்சராகவும் MPக்களாகவும் தேர்வு செய்யப்படுவது சரியா? தகுதி உள்ளவர்கள் தற்பொழுது நிர்வாகியாக மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் வாரிசு பெயரை கொண்டவர்கள் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது நியாயமா என்ற கேள்வியை திமுகவில் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். கன்னியாகுமரியில் 40க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது தோல்வியை தழுவி வருவதாகவும் அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அவர்களால் தற்பொழுது நாசமாகிவிட்டது. அவரது மகன் மற்றும் பேர குழந்தைகள் மூலமாக திமுகவை தற்பொழுது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது என்பதற்கேற்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதில் திமுகவின் அமைச்சர்கள் மீண்டும் அமைச்சர்களாகவும் அவரது மகன்கள் MPக்களாகவும் தான் வருவார்கள், அதை யாரும் தட்டி கேட்க முடியாது என்றும், மீறி கேட்கப்பட்டால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும், கட்சி நலனுக்காகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் தற்பொழுது கொள்கை பரப்பு செயலாளர் பேசியதுதான் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்க முடியாது. ஏனென்றால் அவரது மகனே வாரிசு அடிப்படையில் தான் தற்பொழுது அமைச்சராக இருக்கிறார் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். கூண்டோடு சிறைக்கு சென்றால் மட்டும்தான் திமுகவினர்களின் அமைச்சரவை கூட்டம் தற்பொழுது புதிய அமைச்சராக நிர்வாகிகள் பொறுப்பேற்பார் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி கூறுங்கள்.